ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசின் பல்வேறு நலத்திட்டங்களை இந்த இடத்துல நீங்கள் பெற்றுக்கலாம். இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது 5/3/2025 அன்னைக்கு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சியகம் இந்த ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அதாவது 22/3/2025 அன்னைக்கு தமிழகம் முழுவதும் உள்ள எல்லா கிராம ஊராட்சிகளிலுமே கிராம சபை கூட்டம் நடத்துகிறாங்க. அந்த கிராம சபை கூட்டத்தில் என்னமான இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணும் அது எல்லாமே அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். அதாவது தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. 22/3/2025 உலக தண்ணீர் தினத்தன்று உங்களுக்கான கிராம சபை கூட்டம் நடக்கிறாங்க. அதுக்கான கூட்டு பொருள் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ கிராம சபை கூட்டம் பொறுத்தவரைக்கும் இதுக்கு முன்னாடிலாம் கிராம ஊராட்சி மன்ற தலைவர் முன்னில் நடக்கும். பட் இப்போ அவங்களுடைய பதவிக்காலம் முடிஞ்சதால் சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர் நடத்துவாங்க. பிடிஓ அந்த மாதிரி ஒரு சில ஆஃபீஸர் உங்களுக்கான கிராம சபை கூட்டத்தை நடத்துவாங்க. அதுக்கான அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. எல்லா கிராம ஊராட்சிகளுமே 11 மணிக்கு உங்களுக்கான கிராம சபை கூட்டம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த கிராம சபை கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவான ஒரு இடங்கள் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு மதம் சார்பற்ற இடங்கள் இருக்காது. ஸோ பொதுவான ஒரு இடங்களில் நடக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த கிராம சபை கூட்டத்தில் இருக்க எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு கிராம சபா ஆப் மூலமாக அப்டேட் பண்ணுவோம் அப்படின்றதையும் இதன் மூலமாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. இப்போது அந்த கிராம சபை கூட்டத்தில் என்னமான கருப்பொருட்களை இடம்பெறணும் அதை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது உலக தண்ணீர் தினத்தன்று நடைபெற உள்ள கிராம சபை கூட்டத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய பொருட்கள் விவரம். ஸோ ஃபஸ்ட்டு உலக தண்ணீர் தினம் அப்படின்றதால ஸோ உங்கள் கிராமங்களில் தண்ணீர் பற்றி தான் அதிகமாக விவாதம் பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ உங்கள் ஊரில் எவ்வளோ தண்ணீர் பார்த்தா செலவாகுது, அதேமாரி மழைநீர் எப்படி சேகரிக்கணும், சிக்கனமாக எப்படி பார்த்தா தண்ணீரை பயன்படுத்தணும், இது எல்லாமே உங்களுக்கு பார்த்தா அந்த அந்த கிராம சபை கூட்டத்தில் உங்களுக்கு எடுத்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/4/2024 28/2/2025 வரைக்கும் உங்கள் ஊருக்குன்னு என்னமான செலவினம் பண்ணியிருக்காங்க, பொது நிதியிலிருந்து என்ன செலவு பண்ணியிருக்காங்க, எதுக்காக செலவு பண்ணியிருக்காங்க, அதுக்கான திட்டத்தோட பெயர் என்ன, பணியின் பெயர் என்ன, எவ்வளோ அமௌண்ட் ஆச்சு, இப்போ அந்த பணி நிலை எப்படி இருக்குது, அது வரைக்கும் ஃபுல்லாக பார்த்தா கிராம சபை கூட்டத்தில் சொல்லுவாங்க. ஸோ உங்கள் ஊருக்கு என்னென்ன ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க இதெல்லாத்தை பற்றி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு தணிக்கை அறிக்கை. கிராம ஊராட்சியின் கடந்த ஆண்டிற்கான தணிக்கை அறிக்கை பார்த்தா கிராம சபை கூடுதல் சப்மிட் பண்ணுவாங்க. தேவைப்படுறவங்க நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பொருள் 4 என்ன அப்படின்னா சுத்தமான குடிநீர் விநியோகத்தினை உறுதி செய்வது குறித்து விவாதித்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சுத்தமான குடிநீர்லாம் எப்படி பண்ணணும் அதெல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. 5வது இதர பொருட்கள். ஸோ வேறு ஏதாச்சும் இருக்குன்னா அதையும் நீங்கள் கிராம சபை கூட்டத்துக்கு ஒப்புதல் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறையா இருக்குதுங்க. ஸோ உங்கள் ஊரை பற்றி எல்லா இன்ஃபர்மேஷன் 100 நாள் அட்டை ஸ்கீமாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாமே கிராம சபை கூட்டம்னா உங்கள் கிராமங்களில் இருக்க இன்ஃபர்மேஷன் பற்றி தான் ஸோ சொல்லுவாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் தேவைன்னா நீங்கள் தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ஊருக்கு உங்கள் வீட்டுக்கு பார்த்தா குடிநீர் வசதி இல்லை உங்கள் தெருவுக்கு பார்த்தா அந்த தெருவிளக்கு வசதி இல்லை, இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி கிராம சபையில் நீங்கள் முன்வைக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வீட்டு வரிசை தேவைப்படுது அல்லது வீட்டு வரிசையில் பெயர் மாற்றம் பண்ணணும் அல்லது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கட்டட அனுமதி வாங்கணும், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இப்போது தமிழக அரசு சம்மந்தப்பட்ட கொண்டு வந்துட்டாங்க. தேவைப்படுறவங்க நீங்கள் போயிட்டு அதுக்கான சேவை கிராம சபையில் கூடுதல் கேட்டு தெரிஞ்சுட்டு அப்ளை பண்ணலாம். இல்லை எனக்கு பார்த்தா கலைஞர் கனவில்லும் வீடு வேணும், எனக்கு பட்டா வேணும், இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி இந்த கிராம சபையில் போட்டு நீங்கள் கலந்துக்கிட்டு ஸோ ஃபஸ்ட்டு அவங்க கிராமத்தை பற்றி எல்லாமே சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் கேள்விக்கான பதில் ஏதாச்சும் நீங்கள் கொடுக்குறதா தான் மனு கொடுக்குறதுக்கும் அதுவும் இருக்கும். அப்போ நீங்கள் போய்ட்டு தாராளமாக கொடுத்துக்கலாம். ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. உங்கள் ஊருக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் தேவையானதாக இருந்தாலும் சரி நீங்கள் அந்த மனு கொடுத்து நீங்கள் அதுக்கு தீர்வு காணிக்கலாம். இப்போதைக்கு எல்லாமே சம்மந்தப்பட்ட கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் தான் கிராம சபை கூட்டம் நடத்துவாங்க. ஏன்னா கிராம ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்காலம் அதெல்லாம் முடிஞ்சது, கவுன்சிலருக்கான பதவிக்காலம் அவங்களாம் இருப்பாங்க. பட் அவங்க பதவிக்காலம் முடிஞ்சிருச்சு. சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர் கவர்மெண்ட் அஃபிஷியல் தான் இருப்பாங்க. நீங்கள் அவங்க கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஓகே, இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.